Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. ரோஜா, நீ எதுக்கு இதெல்லாம் கொண்டு வர? இங்க சாப்பாடு கிடைக்காதா என்ன? இதுக்காக இவ்வளவு தூரம் வரணுமா? வீட்ல உட்காந்து என்ன பண்ண சொல்றீங்க? தனி சமையல்னு ஆயிடுச்சு. என்கிட்ட யாரும் பேசுறதும் இல்ல. அங்கேயே உட்காந்து அவங்க மூஞ்சியே பாத்துட்டு இருக்க முடியுமா? ஆமா சார், அவங்க மூஞ்சியை பார்க்கறதோட உங்க மூஞ்சியை பார்க்கறது பெட்டர்னு வந்திருக்காங்க. நவீன், கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? இப்ப நம்ம குடும்பம் எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. சார், மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவ்ளோ பெரிய குடும்பம் நமக்கு கிடைச்சிருக்கேன்னு நான் சந்தோஷப்பட்டேன். என் கண்ணே பட்டிருக்கும் போல இருக்கு. நீங்க கொஞ்சம் சாஃப்டா டீல் பண்ணிருக்கலாம் சார். 4 வேளை பட்னியா கூட இருக்கலாம் சார். பக்கத்துல இருக்கிறவங்க பேசலனா அதை விட கொடுமை வேற ஒண்ணும் இல்ல சார். ரோஜா, நான் மட்டும் நீங்க சந்தோஷமாவா இருக்கேன்? எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. என்ன சார் பிரயோஜனம்? அஸ்வின் அனு கல்யாணத்துக்கான வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அதை எப்படி தடுத்து நிறுத்த போறோம்? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். அஸ்வினும் பாவம் நம்மள நம்பிதான் இருக்கான். மேடம் ஸ்டாப். சாரு ஏதோ டீப்பா திங்க் பண்றாரு. ரோஜா, பெரியவங்க கிட்ட சொல்லி இனிமே இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாத. சார், அனு முதல்ல ஒத்துக்க மாட்டா சார். அவதான் அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கிறதுல பிடிவாதமா இருக்காளே. கரெக்ட் ரோஜா. ஆனா இப்ப நான் செய்ய போறது என்னன்னு தெரியுமா? அணுவையே இந்த கல்யாணம் வேண்டான்னு நான் சொல்ல வைக்க போறேன். எப்படி சார்? அவ எப்படி சார் சொல்லுவா? சொல்லுவா, சொல்ல வைக்கிறேன். வெயிட் அண்ட் see. சார், ஒரு நிமிஷம். இப்போ நீங்க தனியா பேசுனீங்கன்னா என்ன பேசுனீங்கன்னு என்கிட்ட சொல்ல வேண்டி வரும். அப்புறம் சீன் ரிப்பீட் ஆயிடும். அதனால ஸ்பீக்கர்ல போட்டீங்கன்னா 3 பேர் கேட்டுடலாம்ல. சரி சார், இங்க வச்சிருங்க. அர்ஜுன் மாமா ஃபோன் பண்றாரா? என்னவா இருக்கும்? அர்ஜுன் மாமா, எனக்கு ஃபோன் பண்ணிருக்கீங்க? சர்ப்ரைஸா இருக்கு. ஹலோ மாமா, சொல்லுங்க, என்ன விஷயம்? அனு, நான் சொல்ல போறத கேட்டா உனக்கு ஷாக்கிங்கா இருக்கும். அனு, நான் சொல்றத நல்ல கவனமா கேளு. விக்டரை பத்தி உனக்கு நல்லா தெரியும்ல? மாமா, நல்லா தெரியாது மாமா. அவருக்கு எனக்கும் தனிப்பட்ட பழக்கம் எதுவுமே கிடையாது. விக்டர் எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். அவன் கோர்ட்ல வந்து அந்த விஷயத்த சொன்னா சாக்ஷியும் நீயும் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. சாக்ஷி ஜெயிலுக்கு போறத பத்தி எனக்கு கவலை இல்ல. அவ ஜெயிலுக்கு போக வேண்டியவதான். ஆனா நீ ஜெயிலுக்கு போறதுல எனக்கு வருத்தம் இருக்கோ இல்லையோ? உன் அப்பா டைகர் மாணிக்கம், என் அம்மா அப்பா பாட்டின்னு எல்லாருக்குமே வருத்தம் இருக்கும். அவளுக்காக உன்னை ஜெயிலுக்கு அனுப்பாம இருக்கிறது எப்படின்னு நான் யோசிச்சேன். அதுக்கு ஒரு வழியும் கிடைச்சிருக்கு. உன் அப்பா டைகர் மாணிக்கம் அணுவை என்னால காப்பாத்த முடியும்னு அன்னைக்கு என்கிட்ட சேலஞ்ச் பண்ணாரு. விக்டர் நடந்த எல்லாத்தையும் கோர்ட்ல சொல்லிட்டானா, டைகர் மாணிக்கம் இல்ல, கடவுளால கூட உன்னை காப்பாத்த முடியாத. அனு, can you hear me? மாமா, என் மேல எந்த தப்பும் இல்ல மாமா. எல்லா குற்றவாளிகளும் போலீஸ் ஸ்டேஷன்லயும் கோர்ட்லயும் சொல்ற ஒரே வார்த்தை இதுதான். கேட்டு கேட்டு ஜட்ஜுக்கே புளிச்சு போயிருக்கும். அதனால உனக்கு தண்டனை கிடைக்காம தப்பிக்க நான் சொல்ற மாதிரி செய். உன்னை நான் காப்பாத்துறேன். அனு, ஹே அனு,
ம், எப்படி மாமா? நான் சொல்ற இடத்துக்கு நீ மட்டும் தனியா வா. உன்னை நான் ஜெயிலுக்கு போகாம காப்பாத்துறேன். மாமா எங்க வரணும்? சரியா? அந்த இடத்துக்கு நீ வந்துரு. ஓகே? ஓகே மாமா. சார் அவளை தனியா வர சொல்லி என்ன சார் சொல்ல போறீங்க? ரெண்டு பேரும் என் கூட தானே வர போறீங்க. அங்க வந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.